ஐடி ரிவர்சல் சிஸ்டர்ஸ் ஏற்கனவே போட வேண்டிய வீடியோ நிறையா இருக்கடா. இப்போ இதெல்லாம் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்னோட சக யூடியூபருக்கு நடந்த ஒரு பிரச்சனை. இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. நீ என்னடா சொல்ல போகிற, எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து என்னோட வியூ ஆஃப் ஆங்கிளை பற்றி தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். தவிர மற்றபடி நான் உள்ளே வந்து இறங்கி இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ சிரிக்கக்கூடாது, கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்த விஷயம் என்ன அப்படின்றத டக்குன்னு சொல்லிடுறேன். Realme 3 Proல இருக்க சூப்பர் ஸ்லோ மோஷன் 960 FPS வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா Realme ஏமாத்துறாங்கிற மாதிரி ஒரு பஞ்சியான டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பைட்டும் போட்டு அப்லோட் பண்ணியிருந்தாரு. இதை அப்லோட் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, Realme தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அதனால் எல்லாமே வந்து சரி ஓகே Realme தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி C4ETech வந்து டேரெக்டாக வந்து ட்விட்டரில் அவர் ஹேஷ்டாக் பண்ணி டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த சிஓவே டேக் பண்ணி கேட்டிருந்தாரு. அந்த சிஓ ரிப்ளை பண்ணார், நாங்கள் அந்த மாதிரி பண்ணலப்பா, எங்கள் கம்பெனி சைடில் இந்த மாதிரி அவர் வந்து அப்படியே வந்து கிரியேட்டர் மேலே பழி போடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனையை கிளப்பிட்டு தான் வந்து எங்களை வந்து முடக்க முடியாது, நாங்கள் வந்து ஓவர் கம் ஆகி போயிட்டே இருப்போம், எங்கள் பிராண்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, அதே மாதிரி இது யாருன்றாங்க கண்டுபிடிச்சி அவங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து யார் பேர் இருக்கும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்போ Realme மொபைல்ஸ் அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தூக்குனதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மெயில் மாதிரி ஒரு தனி நபரோட மெயில். அந்த மெயிலில் வந்து மாதிரி உன் சேனல் நீ வந்து இதுக்கு அந்த 960 FPS சொல்கிற Realme 3 Pro அப்படிப்பட்ட ஃபோனு, இதில் வந்து நீ சொல்லியிருக்கக்கூடாது, அதில் என்ன அப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் வந்து அடுத்து வந்து நல்ல மாதிரி ஒரு வீடியோ கூட அப்போ தான் வந்து நான் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணுவேன், இல்லாட்டி ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி தான் இதுக்காக தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிராண்ட் சைட்லேருந்து டேரெக்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் இறங்கிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ அப்படின்றப்ப தமிழ் சேனல் அப்படின்னு இறங்கி பார்க்குறப்ப ஒரு மீட்டிங்லாம் வச்சு இது மாதிரி சி வந்து இந்த வீடியோ தூக்கண்டா அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணுற விஷயமே கிடையாது. அதே மாதிரி பிரச்சனையை கிளப்பிவிடணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப விறுவிறுன்னு பேசணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். அதே மாதிரி பிரச்சனை கிளப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டேரெக்ட் அவங்களுக்கு வந்து பவர் இருக்காது. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து எந்த வித கிளிப்பும் யூஸ் பண்ணல, அந்த காப்பிரைட் கிளிப்பு. அதனால் வந்து அந்த பிரச்சனையை கிளப்பி விட்றவங்கள்ட்ட அந்த கிளிப் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அதனால் வந்து அந்த பிரச்சனை கிளப்பி விட்றவங்க வந்து இந்த சில பேர் இருப்பாங்க, நான் வந்து நல்லா போயிட்டுருக்கேன் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு ஆப்பரண்ட் கம்பெனியே இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து இப்போ சொல்லணும் ரெட்மி கம்பெனியை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த Realme 3 Pro இருக்க டிஸ்அட்வான்டேஜை தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஆப்பரண்ட் கம்பெனி கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ Realme சைடில் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களும் வந்து இந்த மாதிரி முக்கியமாக இறங்கிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக Realmeயில் வந்து ஒரு தமிழ் ஒர்க்கராவது இருக்கணும், அதாவது தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பண்ணியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா Realme ஏமாத்துறாங்கன்ற பஞ்சியான தமிழ் டைட்டில் அங்கே இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஒருத்தன் தப்பாக சொல்கிறா அப்படின்றப்போ உங்களுக்கும் ஒரு சின்ன கோவம் வரும். அது சொல்கிற விதத்துலேயும் ரொம்ப ஹைடெக்காக பண்ணி காமிக்கிறான்றப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன பவர் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ தூக்குறதுக்கு, அந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவருக்கு. அதனால் அவர் வந்து டேரெக்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ். பொதுவாக வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதை வச்சு பார்க்குறப்ப ஏன்னா வந்து இந்த வீடியோ இருக்க இது வந்து தமிழ் லாங்குவேஜ் கொண்ட ஒரு வீடியோ, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அஸ்வின் சுந்தர் வந்து டெக்னாலஜி டாக்கில் இந்த வீடியோ போட்டிருந்தாருன்னா அவருக்கு இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வரல. ஆனால் தமிழில் வந்து பூடெக் அப்படின்ற ஒரு தனிநபர் வந்து போடுறப்ப ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க சேனல் போடுறப்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு சேனல் சொல்ல போனால், அவர் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் தூக்குறப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் அந்த பாதிப்பு சரியான வகையில் அந்த பழைய அந்த வீடியோ கூட அந்த 960 FPS ஃபேக்குன்ற வீடியோ கூட வந்து ஒரு 15K வியூஸில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து டெலிட் ஆச்சு. ஆனால் அதை அடுத்த நாள் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கை வச்சு அழுவுற மாதிரி போட்ட வீடியோ வந்து 2 lakh வியூஸ் வந்து போயிருந்துச்சு. அதே மாதிரி எல்லா சேனலோட சப்போர்ட்டும் கெயின் பண்ணியிருந்தாரு. அந்த 2 நாளில் மட்டும் அவருக்கு வந்து முதல் நாளில் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கு அடுத்த நாள் வந்து 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனாலும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னேன். இன்னும் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் டவுன் தான் பாக்கி இருக்குது. டக்குன்னு ஒன்றுக்குன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதே மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு சேனலே வந்து முடக்கிற அளவுக்கான பிரச்சனைலாம் வரும். உன் ஃபோனை வாங்கி உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் தான் சொல்லணும்னு வந்து ஒரு எந்த யூடியூபர்ஸ் வந்து அவசியம் கிடையாது. நல்லது கிட்டே ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். அந்த கெட்டதை வந்து இவர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சது. ஏன்னா வந்து அவங்க பண்ணதும் தப்பு தானே. ஒரு 960 FPS வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க, அதை போய் ஒரு விளம்பரத்தில் காமிச்சு அதை ஒரு தனி ஃபியூச்சராக காமிச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு எடுக்கிறேன்.
ஏன்னா அவங்க வச்சிருக்க ஃபோனில் வந்து ஒரு 120 FPS ஸ்லோமோ இல்லை 240 FPS ஸ்லோமோ தான் இருக்கும். அதே ஒரு ஹைடெக்காக நீங்கள் காமிச்சு பேசுகிறப்ப அது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணதை நீ அப்படி சொல்கிறனால தான் நாங்கள் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறானே அதில் என்னதான் இருக்கும் கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்ப்போம். இறங்கி பார்க்குறப்பே அந்த ஸ்லோ மோஷன் இருக்க டிஃபெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சு அதனால் அதை வச்சு தனியாக வீடியோ போடுறது எங்களோட கடமை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வாங்குறவே வெறும் ஸ்லோ மோஷனுக்காக அந்த வீடியோ வாங்குற ஃபோன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி காமிச்சிட்டோன்னா அவங்க கொஞ்சம் உஷாராயிரும். அதுக்காக மட்டும் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பண்ணுறோம். அதே நீ வந்து பண்ண விடாமல் இப்போலாம் நீ பண்ணக்கூடாது, ஏமா தான் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பு. அதே மாதிரி C4ETech வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன்னா, ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்ப ஒரு இறங்கி வந்து விஷயம் பேசிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லணும். நான் கூட வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இன்னொரு சேனல் தமிழில் வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு நான் வந்து இறங்கி பேசுவேன் அப்படின்னு தெரில. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இறங்கி அந்த சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனை விசாரிச்சுட்டு ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி அந்த சிஓவே கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு பேசி இவங்க சைடு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அவரோட தமிழ் சேனலில் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு, அதாவது சில பேர் வந்து அந்த பேரை கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டெக் சேனல் அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பூடெக் அப்படின்ற பேரை சொல்லி ப்ரொமோஷன் ஆயிருமேன்ற வச்சு கவலைலாம் படல. இவர் டேரெக்டாக அந்த பூடெக் தான் நடந்திருக்கு, இந்த சேனல் தான் நடந்திருக்கு, இவன் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு டேரெக்டாக சொல்லி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். டேரக்ட் கான்டாக்டே இருக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி பூடெக்கில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், டேரக்ட் கான்டாக்ட் இருக்கும்பா அதனால தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் டேரக்ட் கான்டாக்டாக இருந்தாலும் இறங்கி செய்கிற அளவுக்கு ஒரு மனசு வந்து C4ETech இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய C4ETech சொல்கிறது வந்து அஸ்வின் அண்ணன். அவர் ஒரு ஆள் தான் இப்போ சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. C4ETech தமிழும் சரி இங்கிலீஷ் சேனலும் சரி. அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொன்னோன்னே ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் இருக்கனால இவர் இப்போ ஒரு நம்பிக்கை வந்து கெயின் பண்ணிவிடாரு. இப்போ நாளை எனக்கே ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து மறட்டாங்க, நான் டெவலப் ஆகி அப்போ அது ஒரு 5-20 வருஷம் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்கட்டும், அந்த டைம்லேயே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகேப்பா இவர்கிட்ட பேசினா ஒரு CEO டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுல ஒரு பவர் இருக்குது. இவர் வந்து நான் டேரெக்டாக இப்படி ட்விட்டரில் டேக் பண்ணாலே போதும், இவர் வந்து கண்டிப்பாக அதை ரீட் பண்ணுறாரு என்னோட ட்வீட்லாம். அதனால் இவர் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிடும். அவர் வந்து நம்ம பிரச்சனை தீர்த்துருவார், கண்டிப்பாக இது ஒரு பெரிய இடத்த கொண்டு போவார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல தான், காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகல அப்படி தான். ஆனால் டேரெக்டாக ஒரு ரிப்ளை கிடைக்கும்ல. இதுவரையும் இப்போ அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் வந்து இப்போ மட்டும் டேரெக்டாக போய் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயமே தெரிஞ்சிருக்காது. யார் பண்ணால் எது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் மூலிமா அந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிரச்சனை இல்லாமல் ஓடிடுச்சு. அதே மாதிரி அவருக்கு அந்த போன வியூஸும் அந்த லாஸ்ட்டும் வந்து இந்த வீடியோவில் அவர் வந்து கெயின் பண்ணியிருப்பார். இப்போ வந்து அவர் கெயின் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் அவருக்கு இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்படியே பேசிக்கிட்டு தான் நான் இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து C4ETech அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால இந்த அப்படியே அதை கட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுட்டேன். இப்போதைக்கு நான் சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். தெரியாத புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த பூடெக்னா யாரும் தெரியாதவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அவருக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்னு வரப்போ உங்களோட துணையெல்லாம் உங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் அவருக்கு இருந்தால் தான் அவர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்னோட சேனல் நான் லாஸ் ஆனப்போ ஆன்லைன் தமிழோட சப்போர்ட் இருந்துச்சு. அவர் தான் வந்து கொஞ்சம் இந்தப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஜானனே தமிழ் டுடே அவரோட சப்போர்ட் இருந்துச்சு, நீ பண்ணுப்பா கண்டிப்பாக நீ வந்து டெவலப் பண்ணி வர முடியும், 30 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லவும் தான் நான் வந்து அடுத்து திருப்பி ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் என்னால் எந்திரிச்சு வர முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து ஆன்லைன் தமிழ் சேனலில் வந்து என்னை பற்றி நான் வந்து தனியாக அந்த வீடியோவே வந்து கவர் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோவில். அப்புறம் வந்து தமிழ் டுடே வந்து என்னோட லோகோ எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகும். ஆனால் ரொம்ப நன்றி அப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஏன்னா நீங்கள் சேனலு காசு அதெல்லாம் அடுத்த விஷயம். மற்ற இவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோவே சொல்லுங்களேன். இந்த வீடியோ வந்து நான் 10 நிமிஷம் இங்கே வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதை போய் நான் உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கு வந்து எல்லாம் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து வீடியோ பார்க்குற 50% யூடியூபர்ஸ் தான். அப்படின்னு வரப்போ வந்து இது வந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லுவோம். ஓகே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் கட் பண்ணிடுறேங்க அவரை பற்றி பேசினா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தரலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை பார்க்க வைக்க ரொம்ப குழம்பிட்டு வாய்ப்பு திருப்பி சொல்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை பார்க்க வைக்க உங்களுக்கு நான் ஜெய். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் பெல் பட்டனை ஆக்கி விட்ருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.